தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து கடலோர தமிழகம் வழியாக வடக்கு இலங்கை வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது இந்த மாவட்டங்களுக்கு பதிவாக வாய்ப்புள்ளது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்து வருகிறது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவி வருகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் ஒரு லேசான மழை முதல் மிதமான மழையும் இடி மின்னலும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வங்கக்கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே சமயம் 11ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இந்த தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மத்திய மேற்கு, தென்மேற்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இந்த காற்றானது வீசக்கூடும். அதே சமயம் 12ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு, தென்மேற்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே தமிழக கடலோர பகுதிகளில் 12ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு மற்றும் காவேரிப்பாக்கம்
தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏஆர்ஜி 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, வேலூர் மாவட்டம் அம்முட்டி தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ், ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஏடபிள்யூஎஸ் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் பொன்னாத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் வாலாஜா ரயில்வே, திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஏஆர்ஜி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருப்பத்தூர் மாவட்டம் வட புதுப்பட்டு, வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பனம்பாக்கம், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, செங்கல்பட்டு மாவட்டம், அதேபோல திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, சேலம் மாவட்டம் தலைவாசல், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, நீலகிரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வருங்காப்பூர், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஏடபிள்யூஎஸ், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வருகின்ற நாட்களில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பகுதியாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மாத இறுதிக்குள் கன முதல் மிக கனமழையானது அனைத்து மாவட்டங்களுக்கும் பதிவாக வாய்ப்புள்ளது.